எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். ஹெல்த்தி வெயிட் கெயின் வாரத்தில் பன்னீர் இல்லாமல் இருக்கவே முடியாது. ஸோ இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு அருமையான ஆலூ பன்னீர் கோஃப்தா செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். To watch this recipe in English, click on the link given in the description box. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. நான் 3 உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் எடுத்து சின்ன துண்டுகளாக கட் பண்ணியிருக்கேன். அடுத்து 200 கிராம் துருவன பன்னீர் போடுங்க. நான் 3/4 டீஸ்பூன் உப்பு லேசாக தட்டி போடுறேன். 1 டீஸ்பூன் சாட் மசாலா, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 2 டேபிள் ஸ்பூன் சோள மாவு, 2 டேபிள் ஸ்பூன் பால் பவுடர். உங்ககிட்ட பால் பவுடர் இல்லைன்னா நீங்கள் கோயா யூஸ் பண்ணலாம். கடைசியாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலை. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. உருளைக்கிழங்க நல்லா மசிச்சு மிக்ஸ் பண்ணுங்க. உள்ளங்கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க. அப்பதான் இந்த கலவை ஒட்டாம இருக்கும். செஞ்ச கலவையில் சின்ன உருண்டைங்க எடுத்துக்கோங்க. நடுவில் கொஞ்சம் பள்ளம் செய்யுங்க. நான் செய்கிற மாதிரி செய்யுங்க. பொடியை நறுக்கிற முந்திரி திராட்சையை வச்சு மூடுங்க. நல்லா உருட்டி வடை மாதிரி தட்டிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா மசாலாவையும் தட்டி வச்சிருங்க. நெக்ஸ்ட் பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் சூடானதும் செஞ்ச மசாலா பேட்டிஸை போடுங்க. பொரிக்கிற வேலை செய்யும் போது எப்பவுமே கவனமாக இருங்க. ரெண்டு பக்கமும் பொன்னிறமாகிற வரைக்கும் பொரிச்சு எடுங்க. பேன்ல இருந்து எடுத்துட்டு மின்ட் சட்னியோட சூடா பரிமாறுங்க. ஆலூ பன்னீர் கோஃப்தா எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க. நான் ஃபுல் ஃபேட் பன்னீரோட இது செஞ்சுருக்கேன். ஸோ டேஸ்ட் நல்லா தூக்கலாக சூப்பராக இருக்கும். இது நீங்கள் புதினா சட்னி வச்சு தொட்டு சாப்பிடலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி ருசிச்சு சாப்பிடுங்க. You can get a copy of our first edition of the home cooking book on 21 frames.